இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8880 ஆகவும் 4 ஆண்டுகளில் 7920 ஆகவும் மாறுகிறது எனில் அசலை காண்க. 2019 டிஎன்பிசிலையும் 13/5/2023 டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸிங்க. உங்ககிட்ட ஒரு அசல் இருக்கு, அது எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு அந்த அசலை ஒரு பேங்க்குக்கு எடுத்துட்டு போறீங்க. அந்த பேங்க்ல சொல்றாங்க 6 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்தீங்கன்னா 8880 ரூபான்னு மாறும். அப்போ இந்த 8880ன்றது அசலும் வட்டியும் சொல்றாங்க. இதே நீங்க 4 வருஷம் பொறுத்து வந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து 7920 மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புரியுதுங்களா? இதுல பர்சன்டேஜும் குறிப்பிடல, அசலும் குறிப்பிடல. 6 வருஷம் பொறுத்து போனீங்கன்னா 8880 ரூபான்னு மாறுது. இதே 4 வருஷம் பொறுத்து போனீங்கன்னா 7920 ரூபான்னு மாறுதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டானா அப்படியே எழுதுங்களேன். 6 வருஷத்துல 8880 ரூபாய் மாறுது அப்படின்னு சொல்றான் இல்லையா? இதே நீங்க 4 வருஷம் பொறுத்து போனீங்கன்னா 7920 ரூபாய் மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இந்த 6 கழிங்க. அதே மாதிரி 8880 7920 மனசுலயே கழிங்க. அப்ப 6ல் 4 போனா 2ன்னு வரும். அப்போ இது என்னது? 6 வருடம் 4 வருடம். இந்த 6 வருஷத்துல 4 வருஷம் கழிச்சா 2 வருஷம்னு கிடைக்கும். சரிங்களா? அப்ப இது 8880 ரூபாவை 7920ல கழிங்க, 960 ரூபான்னு கிடைக்கும். இதுக்கான மீனிங் என்னன்னா, இப்படி நீங்க கழிச்சிங்கன்னா 2 வருஷத்துல 960 ரூபாய் வட்டி வரும்னு அர்த்தங்க. புரியுதா? புரியுது, நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க, 4 வருஷத்துக்கு அப்புறம் அசலும் வட்டியும் சேர்ந்து 7920 ரூபான்னு சொல்றான். இதே 6 வருஷத்துக்கு அப்புறம் 8880 ரூபான்னு அசலும் வட்டியும் கிடைக்கும்னு சொல்லிட்டான். இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்போ 4 வருஷத்துக்கு எனக்கு வட்டி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வச்சுங்க. 4 வருஷத்துக்கு வட்டி தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த வட்டியை 7920ல கழிச்சிட்டா அசல் கிடைச்சிருமா? புரியுதுங்களா? நல்லா புரியுதா பாருங்க. ரைட். அப்போ நான் இப்ப கழிக்கும் போது 2 வருஷத்துக்கு 960 ரூபான்னு வட்டி கிடைக்குது. இப்போ தனி வட்டி தானே, அதே மறுபடியும் ஒரு 2 வருஷத்து மனசுலயே கூட்டினா 960 கூட்டி பாருங்க. 2 கூட்டினா 4 வருஷம் ஆகும். இருங்க, கலர் மாத்திக்கிறேன். 2 கூட்டினா 4 வருஷம் ஆகும். அப்போ 960 கூட்டினா 1920ன்னு வரும். கரெக்டா? புரியுதுங்களா? ஏன்னா 2 வருஷத்துக்கு 960 ரூபாய் வட்டி கிடைக்குதுன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு அதே மாதிரி 960 ரூபாய் கிடைக்கும். ரெண்டுத்தையும் கூட்டினா 4 வருஷத்துக்கு வட்டி மட்டும் 1920ன்னு கிடைக்கும். புரியுதா? புரியுது. இப்போ ஏன் இந்த 4ன்னு மாத்துறீங்கன்னா, எனக்கு 4 வருஷத்துக்கு அசலும் வட்டியும் கொஸ்டின்ல கொடுத்துட்டான். நான் 4 வருஷத்துக்கு வட்டியை கண்டுபிடிச்சிட்டேன் 1920ன்னு. அப்படியே இதுல கழிச்சிட்டா எனக்கு அசல் கிடைச்சிருமா? அப்ப 7920ல 1920 கழிச்சா 6000 கிடைக்கும். 6000 அசல். அவ்வளவுதான் ஆன்சர். பாருங்க, எந்த ஃபார்முலாவும் கிடையாது. ஜஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது கடகடன்னு போடலாம். 2 ஸ்டெப்பு தான். 2 ஸ்டெப்பு ரொம்ப ஈஸி. நான் என்ன சொல்றேன், கான்செப்ட் புரிஞ்சா ரொம்ப ஈஸிங்க. புரியுதுங்களா சார்? புரியுற மாதிரி தான் இருக்கு, பட் கொஞ்சம் புரியலையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எந்த லெவல் புரியலையோ அடுத்த கொஸ்டின்ல பாருங்க, தெளிவாகவே புரியும். அடுத்த கொஸ்டின் இதே மாடலில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முதல்ல இதெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுறேன். பண்ணியாச்சுப்பா. அடுத்தது இப்போ 74வது கேள்வி. ஒரு தொகை தனி வட்டியில் 3 வருடத்தில் ரூபாய் 815 ஆகிறது, 4 வருடத்தில் 854 ஆகிறது என்றால் அந்த தொகை எவ்வளவு? அதாவது உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு, அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியல. இந்த அமௌண்ட்டை ஒரு பேங்க்ல எடுத்துட்டு போயிட்டு கொடுக்குறீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு 3 வருஷம் பொறுத்து வந்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து 815ன்னு மாறும். இதே நீங்க 4 வருஷம் பொறுத்து வந்தீங்கன்னா 854ன்னு மாறும். எப்பனா வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா
அவர் வச்சிருந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியில் பர்சன்டேஜும் கொடுக்க மாட்டாங்க. தேரி புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? புரியுது. இப்போ எப்படி சார் அசல் கண்டுபிடிக்கலான்னா, அவன் கொடுக்கறத அப்படியே எழுதிங்க. 3 வருஷத்தில் 815 மாறுதான். இதே 4 வருஷத்தில் 854 மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அமௌண்ட் இந்த பக்கம் எழுதிக்கிட்டேன், வருஷத்தை இந்த பக்கம் எழுதிக்கிட்டேன். இது புரியுதா? கொஸ்டின்ல இருக்கிறது அப்படியே எழுதியிருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கழிச்சிருங்க. ஓகேவா? 3ல் 4 போனால் 1ன்னு வரும். மைனஸ்லாம் போடாதீங்க, மைனஸ் ஒன்றுலாம் தேவையில்லை. இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் மைனஸ்க்கு வேலையே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி 815 854 கழிக்கும் போது 39ன்னு வருங்க. கரெக்டா? கரெக்ட். அப்போ ஒரு வருஷத்துக்கு இதுக்கான மீனிங் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு 39 ரூபாய் வட்டி கிடைக்குது. சரிங்களா? கரெக்ட். இப்போ கொஸ்டின்ல பாருங்க, 3 வருஷத்துக்கு 815 ரூபான்றது அசலும் வட்டியும் சேர்ந்தது. 4 வருஷத்துக்கு அசலும் வட்டியும் சேர்ந்து 854ன்னு சொல்லியிருக்கான். இப்போ எனக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 3 வருஷத்துக்கோ அல்லது 4 வருஷத்துக்கோ வட்டி தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணலாம்? டைரெக்டாக போயிட்டு இந்த நம்பரில் அந்த வட்டியை கழிச்சிட்டா அசல் கிடச்சிடும். கரெக்டா? இப்போ இந்த 3 வருஷத்துக்கு வட்டி தெரிஞ்சிருந்தா 815ல் அந்த வட்டியை கழிச்சா அசல் வந்துடும். கரெக்டா? அப்போது ஒரு வருஷத்துக்கு 39 ரூபா வட்டி வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு வருஷத்தை போட்டால் 39 ரூபா வரும். இது 2 வருஷம். இன்னொரு வருஷத்தை போட்டால் 39 ரூபா வரும். இப்போ இது அப்படியே கூட்டுங்க. 3 வருஷம்னா 3 வருஷம் கிடச்சிருச்சா? ரைட். இப்போ 3 வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிக்க போகிறேன். 39 கூட்டுங்க, 117ன்னு வரும். கரெக்டாக? புரியுதுங்களா? அப்போது 3 வருஷத்துக்கு வட்டி 117 ரூபா. புரியுதுங்களா? புரியுது. இப்போ 3 வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிச்சிட்டேன். 3 வருஷத்துக்கு வட்டி அசலும் சேர்த்து 815 ரூபான்னு கொடுத்துருக்கான். அப்போ 815ல் 117 கழிச்சா 698ன்னு வரும். கரெக்டுங்களா? அப்போ 698 எங்கிட்ட இருக்குது பாருங்க. 698 ஆப்ஷன் சியில் பர்ஃபெக்டாக இருக்கு. இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சிங்களா? அவ்வளோதாங்க கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்த கணக்கு. அவ்வளோதான் இந்த மெத்தேடை. முதல்ல அதை புரிஞ்சிங்க, மாற்றி குழப்பிக்க வேண்டாம். இந்த மாதிரி கொடுத்துட்டாவே நீங்கள் இதை போட்டுக்கலாம். என்னென்னா இதில் இந்த டைப்பில் வட்டி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பர்சன்டேஜ் கொடுக்க மாட்டாங்க. பர்சன்டேஜும் சேர்த்து கொஸ்டினாக கேட்பாங்க. அது நம்ம 7th புக்கில் இருக்குது. ப்ளஸ்ஸு 14/3/2023 கேட்டிருக்கான். ரொம்ப ஈஸி, நான் சிம்பிளாக சொல்கிறேன். இதே மாடல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 2019 குரூப் 1, 2013 டெட் பேப்பர் 2, 27/5/2023 கேட்டிருக்கான். இந்த கேள்வி நான் உங்களுக்கு ஹோம் மார்க்கே கொடுத்துட்றேன். இந்த கணக்கு 7th புக்கில் கற்று நான் நடத்திடுறேன். சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 6200 எனவும் 3 ஆண்டுகளில் ரூபாய் 6800 எனவும் உயர்கிறது எனில் அத்தொகையும் வட்டி விகிதத்தையும் காண்க. இப்போ அடிஷ்னலாக வட்டி, அதாவது பர்சன்டேஜும் கேட்டிருக்கான். எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறாங்கன்னு. ஓகேவா? புரியுதுங்களா? புரியுது. அப்போ எனக்கு அசல் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அசல் கண்டுபிடிச்சிட்டாவே ஈஸிங்க. பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடுறேன். இது ஒரு அடிஷ்னல் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரும். சரிங்களா? இங்கே என்ன சொல்கிறேன்னா, உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டை ஒரு பேங்க்கில் எடுத்துகிட்டு போயிட்டு சொல்கிறீங்க, எங்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு. அதுக்கு அந்த பேங்க் ஆஃபீஸர் சொல்கிறாரு, 2 வருஷத்தில் 6200 ரூபாவா மாறிடும் உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டு. அப்போ அதுக்கான மீனிங் என்ன? அசலும் வட்டியும் சேர்ந்து தான் 6800 மாறும். இதே நீங்கள் ஒரு 3 வருஷம் பொறுத்து வாங்கினீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டு 6800ன்னு மாறிடும். அப்போது அசலும் வட்டியும் சேர்த்து 3 வருஷத்தில் 6800ன்னு மாறும். இப்போ அசல் என்ன? ஃபர்ஸ்ட் கேள்வி. இதுக்கு பர்சன்டேஜ் என்ன? 2வது கேள்வி. 2 கேள்வி சேர்த்து கேட்டிருக்காங்க. முதல்ல அசலை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? அதுவே ஈஸி தான். ஃபர்ஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி டைப்பில் கொடுத்துட்டான்னா 2 வருஷத்தில் 6200ன்னு சொல்கிறான். இதே 3 வருஷத்தில் 6800ன்னு சொல்கிறான். இது அப்படியே எழுதிக்கிங்க. இது வருஷம், இது மொத்த அமௌண்ட்டு. கரெக்டு தானே? கரெக்ட். எழுந்து புரியுதா? புரியுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கழிச்சிடுங்க. 2ல் 3 போனால் 1ன்னு வரும். அதே மாதிரி
6200 6800 கழிச்சா எம்புட்டு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 600ன்னு வரும். கரெக்டுங்களா? கரெக்ட். அப்போ ஒரு வருஷத்துக்கு 600 ரூபாய் வட்டி வருது. இப்போ கேள்வி என்னன்னா 2 வருஷத்துக்கு 6200, இதே 3 வருஷத்துக்கு 6800ன்னு அசலும் வட்டியும் சேர்ந்து கொடுத்துருக்கான். நான் என்ன பண்றேன், ஒன்று 2 வருஷத்துக்கு வட்டி நான் கண்டுபிடிச்சிடறேன், இல்லை 3 வருஷத்துக்கு நான் வட்டி கண்டுபிடிச்சிட்டா இப்போ 2 வருஷம்னா 6200ல அந்த வட்டியை கழிச்சாவே ஆன்சர், அதாவது அசல் கிடைச்சிடும். கரெக்டா? புரியுதுங்களா? இப்போ எனக்கு ஒரு வருஷத்துக்கு 600 ரூபாய் வட்டி வருதுன்னா இன்னொரு வருஷத்தை அப்படியே கூட்டிங்க, அப்போ 600 600 1200ன்னு வரும். 2 வருஷம் வரும். அப்போ 2 வருஷத்துக்கு 1200 ரூபாய் வட்டி வருது. ஓகேவா? புரியுதா? அப்போ 2 வருஷத்துக்கு 1200 ரூபாய் வட்டி வருது. இதில் 2 வருஷத்துக்கு வட்டியும் அசலும் சேர்த்து 6200ன்னு சொல்லிட்டான். அப்போ டைரக்டா இந்த 6200 இந்த 1200 கழிச்சா எனக்கு அசல் கண்டுபிடிச்சிடலாமா? புரியுதுங்களா? புரியுதா? புரியுது. அப்போ 6200ல 1200 போச்சுன்னா 5000, அப்போ அசல் 5000 முடிஞ்சிருச்சு. இப்போ அசல் மட்டும் கேட்டால் 5000 டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். முதல்ல நான் ஆப்ஷன் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏவில் 5000 இருக்குது, பியில் 6000 இருக்குது, அது கிடையாது. ஆப்ஷன் சியில் 5000 இருக்குது, ஆப்ஷன் டியில் 6000 இருக்குது. ஓகேவா? இப்போ 2 ஆப்ஷன் நமக்கு நிற்கிது. இதில் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு. இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது நம்ம முதல் கிளாஸ்லேயே தனி வட்டியில் சொன்னோம். நல்லா கவனிங்க. இப்போ 5000 அசலுங்க, கரெக்டா? 1200 ரூபான்றது 2 வருஷத்துக்கு வட்டி, கரெக்டா? இப்போ நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 5000 அசல், 2 வருஷத்துக்கு 1200 வட்டின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு வட்டி இருக்கு, அசல் இருக்கு, ஆண்டு இருக்கு, 2 வருஷம், கரெக்டா? இந்த 3 இருந்து பர்சன்டேஜ் கேட்டால் ஈஸி தானே. இங்கே வட்டி 1200 கொடுத்துட்டா இல்லையா? அப்போ என்ன பண்ண சொன்னேன், 1200 எடுத்துக்குங்க. அது கீழே அசலையும் ஆண்டையும் பெருக்கலாம். ஆண்டு 2 வருஷம், கரெக்டா? புரியுதா? நம்ம போடுறது பாருங்க, இது முதல் கிளாஸ்ல நம்ம நடத்தும். ஓகேவா? இப்போ அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே 100 பெருக்கணும். 5000 அசல் கீழே வந்துருச்சு, அதனால மேலே 100 பெருக்கிக்கிட்டேன். இந்த 0 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். 120 இருக்கு. 120னா ஒரு 2ல் பாதி 1, 120ல் பாதி 60 அப்படின்னு வரும். மறுபடியும் 5னா 1 5 5 12 5 60, கரெக்டாக? 15 50 12 5 60, 12%. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 12% எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் சியில் தெளிவாக இருக்கு. முடிஞ்சிருச்சுங்க, அவ்வளோதாங்க. ஸோ பர்சன்டேஜ் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். சப்போஸ் இதே கேள்வியில் பர்சன்டேஜ் தான் வரும், ஏன்னா இந்த டைப்பில் ஒன்று அசல் கேட்கணும், இல்லை பர்சன்டேஜ் கேட்கணும், இல்லை ரெண்டுமே கேட்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா நமக்கு இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் ஆண்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 வருஷத்தில் 6500, 3 வருஷத்தில் 6800ன்னும் போது வருடமும் மொத்த தொகையும் தான் முக்கியத்துவமாக இருக்கும். அதனால் இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் அசல் கேட்கலாம், அல்லது பர்சன்டேஜ் கேட்கலாம், இல்லை ரெண்டுமே சேர்த்து கேட்கலாம். அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? 3 கொஷின் தான் போதும், சரிங்களா? ஒரு கொஷின் நான் ஹோம்வொர்க் தரேன், பட் அதில் பாதி நான் நடத்திட்டேன். இருந்தாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் தெரியும், சரிங்களா? இருங்க, இதெல்லாம் அழிச்சு விட்டு ஹோம்வொர்க்கை முடிச்சுட்டு இந்த தனி வெட்டியும் முடிச்சு கடாசிடுவோம். அடுத்தது பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8880 ஆகவும் 4 ஆண்டுகளில் 7920 ஆகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி விகிதத்தை காண்க. 2019 குரூப் 1, 2013 டெட் பேப்பர் 2, 27/5/2023 டிஎன்பிசி எக்ஸாம்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடில் போடுங்க, பர்ஃபெக்டாக வரும். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஆப்ஷன் ஏ அசல் 6000 வட்டி 8%, ஆப்ஷன் பி அசல் 6000 வட்டி 8%, ஆப்ஷன் சி அசல் 6000 வட்டி 7%, ஆப்ஷன் டி அசல் 6600 வட்டி பார்த்தீங்கன்னா 7%. சரிங்களா? மறக்காம கமெண்ட்ல கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 75 கேள்விகள் தனி வெட்டியில் நடத்தி முடிச்சிட்டேன். அதில் ஒரு 10 கேள்வி தான் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்துருப்பேன். மீதி 15 கேள்வின்னு வச்சுங்க. 60 கேள்வி
நான் முழுக்க ஷார்ட்கட்லேயே நான் சொல்லி கொடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து நான் பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். அழகாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது வந்து என்ன டாபிக்னு நான் பார்த்துட்டு அதில் கடந்த 10 வருஷத்தில் குரூப் 4ல் எப்படி கேட்டிருக்கான் அப்படின்ற அனலைசிங் பண்ணிவிட்டு அந்த டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.